அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபியை பற்றின உண்மையை நம்ம பாக்கியா எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சதுமே, ஏய் உன்னை யார் வந்து உண்மையை பசங்க முன்னாடி சொல்ல சொன்னது, உன்னை யாருன்னா கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் பாக்கியா கிட்ட கத்த. பாக்கியா வந்து, ஏங்க நீங்கள் என்னை பாராட்டலை தேங்க்ஸ் சொல்லலனாலும் பரவாயில்ல, நீங்கள் மணிக்கணக்காக நின்று யோசிச்சுட்டு இருந்த விஷயத்தால் என் பசங்களோட நேரம் வேஸ்ட் ஆகுது. ஒரு பக்கம் என் பிள்ளை வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், இன்னொருத்தி காலேஜ் போகணும், அவங்களோட டைம்லாம் வேஸ்ட் ஆகுதுல்ல, கால் கிடைக்க நின்றுட்டுருக்காங்க. அதனால தான் நான் உண்மையை சொன்னேன், ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் என்னை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பீரத்தோடு நம்ம பாக்கியா போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் தெரிஞ்சதுமே தாத்தா ஒரு பக்கம் தலையில் இடி விழுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. உடனே, ஏ ஈஸ்வரி, இந்த விஷயம்லாம் நீ முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப அமைதியாக இருந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் கோச்சிட்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ராதிகா ஒரு பக்கம், எனக்கு என்ன வந்தது, உண்மையை சொன்னீங்க, அதனால் உங்கள் பசங்களோட லட்சணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சைலண்ட்டாக போயிட கோபி கண் கலங்க நிற்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஈஸ்வரியும் காது கொடுத்து கேட்க விருப்பம் இல்லாமல் அவங்களும் ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. இதனால் நம்ம ஜெனி ஒரு பக்கம் கோச்சிட்டு போக உடனே நம்ம செல்லின் வந்து, ஐயோ ஜெனி என்ன நினச்சிட்டு போகிறான்னு தெரியல, நம்ம குடும்பத்தை பற்றி அசிங்கமாக நினைக்கிறாளோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கிட்ட போய் பேச்சு கொடுத்தா. ஜெனி என்னடானா, என்ன செல்லியா மாலினிக்கும் குழந்தை ஏதாச்சும் இருக்கா, என்ன நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களே, அதனால சடனாக ஒரு நாள் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதுக்கு அப்பா வந்து செல்லின்னு தான் சொல்லிட்டாங்கன்னா என்னோட நிலைமை என்னாகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனி ரொம்ப வருத்தப்பட்டு பேச உடனே செல்லின் வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெனி தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, நான் அந்த மாதிரி எந்த தப்புமே இல்லை, 100% ஐ எம் ஷுவர். இதுக்கு முன்னாடி மாலினி எப்போயோ இருந்தா, நான் இல்லைன்னு மறுக்கல, ஆனால் இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை கிடையில அவள் எப்போவுமே கிடையாது, நீ என்னை நம்ப ஜெனி அப்படின்னு சொல்லி ஜெனி கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணிட்டு மைண்டை எப்படியாச்சும் ரிலாக்ஸ் பண்ணணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மணிக்கு 2 பாட்டிலை வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே என்னடானா எழில் இருக்காரு. எழில் இருந்ததுமே நம்ம எழிலும் செலினும் என்ன பண்ணுறான்னா, என்னாச்சுடா செலியா, ஏன் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, அப்பா பண்ண விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம செலினும், ஆமாம் அது ஒரு பக்கம் வருத்த போய்கிட்டு இருக்கு, ஆனால் இன்னொரு பக்கம் ஜெனி இப்படிலாம் என்னை கேட்குறாடா அப்படின்னு சொல்லிட்டு செலின் அவரோட ஃபீலிங்ஸை வந்து சொல்கிறாங்க. உடனே எழில் வந்து, சரி நீ விடுடா செல்லியா, நீ எவ்வளோ கண்மூடித்தனமாக உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அதெல்லாம் போயிடுச்சுல்ல, திரும்பவும் அதே போல் பழசாக மாறும், அதுவரை நீ பொறுமையாக தான் இருக்கணும். ஆனால் ஒன்று, இது எல்லாமே அம்மாவோட வீடு, அம்மா நமக்காக பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நாளைக்கு அந்த ஆள் காலையில் என்ன நடந்தாலும் சரி வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் செல்லின் 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. இதனால் என்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க 2 பேரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.